புதிய பாடத்திட்டத்தின்படி முழுமையான கவரேஜ் 10 ஆண்டுகளின் கேள்வித்தாளின் தொகுப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். சுரா டெட் கைட் புதிய பதிப்பு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available at Amazon and Flipkart. அமெரிக்க அதிபராக முதல் முறை ட்ரம்ப் பதவி வகித்த போது இந்தியாவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார். உலக தலைவர்களிலேயே முதன்மை நண்பராக மோடியை வைத்திருந்தார். இரு தலைவர்களுக்கும் இடையே தனிப்பட்ட புரிதல் இருந்தது. ஆனால் இரண்டாவது முறை அதிபரான பிறகு ட்ரம்பின் நடவடிக்கை டோட்டலாக மாறியதை மொத்த உலகமும் கண்கூடாக பார்க்கிறது. ட்ரம்புக்கு எல்லாமே இப்போது பிசினஸ் தான். போர் வெடிக்கிறது என்றாலும் பிசினஸ் பேசுவார், போர் முடிகிறது என்றாலும் வியாபாரம் பேசுவார். வர்த்தகத்திற்காக எந்த நாட்டையும் பகைக்கலாம், எந்த தலைவரையும் வெறுக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். அதன் விளைவுதான் இந்தியாவை அமெரிக்காவின் எதிரியாக்கினார். முக்கிய நண்பர் மோடியை வில்லனாக சித்தரித்தார். வர்த்தக காரணத்தை சுட்டிக்காட்டி 25%, ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக 25% என மொத்தம் 50% வரியை இந்தியாவிற்கு விதித்தார். உலகிலேயே இந்தியாவிற்கு தான் அதிக வரி. ட்ரம்பின் 50% வரிக்கு இந்தியா அடிபணியவில்லை. நினைத்தது நடக்காததால் மேடைதோறும் இந்தியாவை வசைபாட ஆரம்பித்தார் ட்ரம்ப். உலகிலேயே இந்தியாதான் அமெரிக்காவுக்கு அதிக வரி போடுகிறது என்றார். இந்திய பொருளாதாரம் செத்துவிட்டது என கூசாமல் பேசினார். அவரது சகாக்களும் ட்ரம்ப் பாணியில் வாய்க்கு வந்ததை பேசினர். உக்ரைனியர்களை கொன்று குவிக்க இந்தியா ரத்த பணத்தை ரஷ்யாவுக்கு கொடுக்கிறது என்றனர். இது ரஷ்யா போர் இல்லை, மோடி போர் என்று அவதூறு கிளப்பினர். இதற்கெல்லாம் சேர்த்து ஷாங்காய் மாநாட்டில் இந்தியா ஸ்கெட்ச் போட்டது. இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய 3 சக்தி வாய்ந்த நாடுகளும் ஓரணியில் திரண்டு அமெரிக்காவிற்கு சவால் விட்டன. எதிரெதிர் துருவங்களாக நின்ற மோடியும் சீன அதிபர் ஜின்பிங்கும் ஒன்றாக நின்று மகிழ்ச்சி பொங்க பேசும் வீடியோக்களை பார்த்து ட்ரம்ப் பதைத்து போனார். சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த ஆசியாவால் அமெரிக்காவுக்கு இருந்த ஒரே ஒரு அஸ்திரம் இந்தியாவின் நட்புதான். அதையும் இப்போது இழந்துவிட்டோம் என்று அமெரிக்கர்கள் ட்ரம்பை வசைபாட ஆரம்பித்தனர். நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த ட்ரம்பும் அவரது சகாக்களும் அப்படியே யூ-டர்ன் அடித்துவிட்டனர். சில நாட்களாகவே இந்தியாவையும் மோடியையும் புகழ்ந்து வருகின்றனர். டில்லியில் நடக்க இருந்த வர்த்தக பேச்சுவார்த்தையை ரத்து செய்த அதே அமெரிக்கா தான் இப்போது மீண்டும் பேசலாம் என்று பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து இருக்கிறது. ட்ரம்பின் வர்த்தக போரில் இப்போது இந்தியாவின் கையே ஓங்கி நிற்கிறது. இப்படி ஒரு பரபரப்பான சூழலில்தான் இன்று மோடி தனது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவருக்கு முதல் ஆளாக வாழ்த்து சொன்ன தலைவர் யார் என்று பார்த்தால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான். நள்ளிரவு 12 மணியாக 1 மணி நேரத்திற்கு மேலிருந்த போதே போன் செய்துவிட்டார். மகிழ்ச்சி பொங்க மோடிக்கு ட்ரம்ப் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னார். மற்ற சர்வதேச விவகாரங்களையும் தலைவர்கள் பேசினர். இது பற்றி அறிக்கை வெளியிட்ட மோடி, மை டியர் ஃப்ரெண்ட், எனது 75வது பிறந்த நாளில் அன்புடன் வாழ்த்து சொன்னதற்கு நன்றி. உங்களைப் போலவே அமெரிக்கா இந்தியா உறவை சர்வதேச அளவில் புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதில் நானும் உறுதியாக இருக்கிறேன். உக்ரைன் போரில் அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக நீங்கள் எடுத்த முயற்சியை இந்தியா ஆதரிக்கிறது என்று மோடி சொன்னார். அதன் பிறகு ட்ரம்பும் ஒரு அறிக்கை வெளியிட்டார். என் நண்பர் நரேந்திர மோடியுடனான உரையாடல் அற்புதமாக இருந்தது. அவருக்கு மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் மகத்தான வேலையை செய்கிறார். நரேந்திரா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி என்று ட்ரம்ப் சொல்லியிருந்தார். மோடி ட்ரம்ப் தொலைபேசி உரையாடல் மற்றும் அறிக்கையை சாதாரணமாக எடுத்துவிடக்கூடாது. பின்னணியில் பல ரகசியங்களும் மோடியின் சாணக்கியத்தனமும் புதைந்து கிடக்கின்றன. இவற்றில் முதல் விஷயம் ட்ரம்ப் போனை மோடி அட்டெண்ட் செய்தது. அதாவது ட்ரம்பிடம் தொலைபேசியில் மோடி பேசி கிட்டத்தட்ட 3 மாதம் தாண்டிவிட்டது. கடைசியாக G7 மாநாட்டிற்காக மோடி கனடா சென்றிருந்த போது ட்ரம்ப் போன் செய்திருந்தார். அமெரிக்கா வரும்படி அழைத்தார். ஆனால் ட்ரம்ப் தந்திரத்தை புரிந்து கொண்ட மோடி, இன்னொரு நாட்டிற்கு செல்ல உத்தரவாதம் கொடுத்து விட்டேன், அடுத்த முறை வருகிறேன் என்று நழுவினார். அதாவது அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனிரை அழைத்திருந்தார். மோடியும் வந்தால் இருவரையும் ஒன்றாக பேச வைத்து நான் தான் போரை நிறுத்திய சமாதான தூதர் என்று உலகை நம்ப வைக்கலாம் என்று நயவஞ்சகமாக நினைத்தார். ட்ரம்பின் பிளானை முன்கூட்டியே நம் உளவுத்துறை மோடிக்கு கூறியிருந்தது. எனவேதான் அவர் அமெரிக்கா செல்வதை தவிர்த்தார். மோடி வரவில்லை என்று சொன்னதும் பாகிஸ்தான் போரை நிறுத்தியிருக்கிறேன், எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இந்தியா பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார். சுதாரித்துக் கொண்ட மோடி, போரை 3வது நாடு தலையிட்டதால் நிறுத்தவில்லை, பாகிஸ்தான் கெஞ்சியதால் தான் நிறுத்தினோம் என்று அடித்து சொன்னார். நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்காமல் போனதும் தனது கூற்றை மோடி ஏற்க மறுத்ததும் ட்ரம்பிற்கு பிடிக்கவில்லை.
ட்ரம்ப் நடந்து கொண்ட விதம் இந்தியாவிற்கு பிடிக்கவில்லை. இப்படிதான் முதல் மோதல் ஆரம்பித்தது. இடையில் பலமுறை ட்ரம்ப் போன் செய்தார். ஒருமுறை கூட மோடி எடுக்கவில்லை. சர்வதேச புலனாய்வு ஊடகங்கள் இந்த விவகாரத்தை மோப்பம் பிடித்து வெளியே கசியவிட்டன. ட்ரம்ப் போனை மோடி எடுக்காததற்கு முக்கிய காரணம் அவரது தந்திரத்தை நம் பிரதமர் கண்டுபிடித்து விட்டதுதான். ட்ரம்ப் சாதாரணமாக ஏதாவது பேசுவார். பிறகு தனக்கு சாதகமாக அதை வேறு விதமாக திரித்து அறிக்கை வெளியிட்டு விடுவார். இது இந்தியாவுக்கு தேவையில்லாத தலைவலியை கொண்டு வந்துவிடும். இதற்கு பாகிஸ்தான் போர்தான் உதாரணம். போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளிடம் பொதுவாக தலைவர்கள் பேசுவது வழக்கமான விஷயம்தான். அப்படிதான் அமெரிக்க துணை அதிபர், அமைச்சர்கள் நம்மிடம் பேசினர். ஆனால் போர் நிறுத்தம் வர இருப்பதை பாகிஸ்தான் மூலம் தெரிந்து கொண்ட ட்ரம்ப், நான் தான் இந்தியா பாகிஸ்தானிடம் பேசி போரை நிறுத்த வைத்தேன் என்று முந்திக் கொண்டு பரபரப்பு அறிக்கை வெளியிட்டார். இது இந்தியாவிற்கு கௌரவ பிரச்சனையானது. ட்ரம்ப் சொல்வதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. ஆனாலும் இதுவரை ட்ரம்ப் தனது கூற்றை மாற்றியதாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட 50 முறை நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் என்று சொல்லியிருப்பார். சீக்கிரமே சதம் போட வாய்ப்புள்ளது. பாகிஸ்தான் போரில் ஏற்பட்ட இந்த தலைவலி அமெரிக்காவுக்கு எதிரான வர்த்தக போரிலும் வந்துவிடக் கூடாது என்பதில் மோடி தெளிவாக இருந்தார். அதாவது அமெரிக்காவின் மரபணு மாற்றிய வேளாண் பொருட்களை எப்படியாவது இந்திய சந்தையில் மிகப்பெரிய அளவில் தள்ளி கல்லா கட்டிவிட வேண்டும் என்பது அமெரிக்காவின் ஆசை. இதை அனுமதித்தால் நம் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதால் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் அமெரிக்காவுக்கு கோபம். இப்படி ஒரு மோதல் சூழலில் ட்ரம்ப் போனை எடுத்தால் இந்தியா ஒப்புக்கொள்ளாத விஷயங்களை ஒப்புக்கொண்டதாக அவர் திரித்து அறிக்கை வெளியிட வாய்ப்பு இருந்தது. அது தேவையில்லாத தலைவலியை தந்துவிடும். இன்னொரு பக்கம் மேடைதோறும் இந்தியாவை வசைபாடி இருக்கிறார் ட்ரம்ப். இதையெல்லாம் மனதில் வைத்துதான் இவ்வளவு நாட்கள் ட்ரம்பின் போனை மோடி எடுக்கவில்லை. எல்லாம் மிஸ்டு கால்களாக மாறின. அதே நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த அமெரிக்கா இந்தியா வர்த்தக பேச்சு மீண்டும் செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக துவங்கியது. அமெரிக்கா இறங்கி வந்ததை தொடர்ந்து மோடியும் இறங்கி வந்திருக்கிறார். ட்ரம்ப் போனை எடுத்து பேசியிருக்கிறார். இருப்பினும் ஜாக்கிரதையாகவும் தந்திரமாகவும் மோடி பேசியிருக்கிறார். தேவையில்லாத விஷயங்கள் எதையும் பேசவில்லை. ட்ரம்பையும் பேசவிடவில்லை. எல்லாவற்றிற்கும் மேல் பேசி முடித்தவுடன் முதல் ஆளாக ட்ரம்பை முந்திக் கொண்டு மோடி அறிக்கை வெளியிட்டார். ட்ரம்பிடம் பேசியது பற்றி தனது எக்ஸ் தளத்தில் மோடி பதிவு செய்த போது நேரம் இரவு 10:53. ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் மீடியாவில் அறிக்கை வெளியிட்ட போது நேரம் 11:30. ட்ரம்பை முந்திக் கொண்டு மோடி அறிக்கை வெளியிட்டதும் தந்திரமான செயல் என்கின்றனர். ஏனென்றால் முதல் ஆளாக அறிக்கை வெளியிடும் தலைவர் கூறிய விஷயங்களை தாண்டி வேறு எதையும் பெரிதுபடுத்தி சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது இட்டுக்கட்டி சொன்னாலும் அது எடுபடாமல் போய்விடும். இதை மனதில் வைத்துதான் முதல் ஆளாக அறிக்கை வெளியிட்ட மோடி ட்ரம்ப் வாழ்த்துக்கு நன்றி சொன்னதோடு உக்ரைன் போரை நிறுத்த ட்ரம்ப் எடுக்கும் நடவடிக்கைக்கும் பாராட்டு தெரிவித்தார். சமீபத்தில் புடின் மற்றும் ஜெலன்ஸ்கியை அமெரிக்காவுக்கு அழைத்து அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை நடத்தியதை சுட்டிக்காட்டி தான் பாராட்டு கூறியிருந்தார். ட்ரம்ப் மோடிக்கு வாழ்த்து சொன்னார். உக்ரைன் விவகாரத்தில் மோடி ஆதரவு தெரிவிப்பதற்கு நன்றி சொன்னார். அதை தாண்டி வேறு எதையும் அவரால் இட்டுக்கட்ட முடியாமல் போய்விட்டது. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இரு தலைவர்களும் ஒருவரையொருவர் நண்பர் என்று மீண்டும் அழைத்து இருக்கின்றனர். மோதலுக்கு பிறகு மோடியை எந்த இடத்திலும் நண்பன் மோடி என்று ட்ரம்ப் அழைக்கவில்லை. அதேபோல் நம் பிரதமரும் நண்பன் ட்ரம்ப் என்று ஒருமுறை கூட சொல்லவில்லை. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு பிறகே ட்ரம்பின் டோன் மாறியது. அதன் பிறகு 2 முறை நண்பர் மோடி என்று அறிக்கை வெளியிட்டார். ஆனால் மோடி பணியவில்லை. ட்ரம்புக்கு பதிலறிக்கை விட்டபோது கூட நண்பர் என்று சொல்வதை தவிர்த்தார். முதல் முறையாக இப்போதுதான் டியர் ஃப்ரெண்ட் என்று நீண்ட நாட்களுக்கு பிறகு ட்ரம்பை மோடி அழைத்திருக்கிறார். இதனால் மீண்டும் பழையபடி மோடி ட்ரம்ப் கூட்டணி உருவாகிவிட்டது என்று அர்த்தம் இல்லை. மோடி மிகவும் ஜாக்கிரதையாக செயல்பட ஆரம்பித்திருக்கிறார். ட்ரம்பின் அரசியல் தில்லாலங்கடி இந்தியாவிற்கு இப்போது அத்துப்படியாகிவிட்டது. அவரை எப்படி கையாள வேண்டும் என்பதை மோடி நன்கு அறிந்திருக்கிறார். அவரை பொறுத்தவரை ஒன்றுதான், தேவையின்றி நாம எந்த நாடுகளையும் பகைக்க கூடாது. அதே நேரம் எந்த நாட்டின் அழுத்தத்திற்காகவும் இந்தியாவின் நலன்களை விட்டுக் கொடுக்க கூடாது. இந்த நிலைப்பாட்டில் மோடி கச்சிதமாக செயல்படுகிறார். இதற்கு ட்ரம்பை அவர் ஹேண்டில் செய்த விதம்தான் சாட்சி என்கின்றனர் நிபுணர்கள்.